நம்ம வந்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உணவு நான் என்ன வேணால் சாப்பிட்லாம், குழந்தைன்னா என்ன வேணால் கொடுக்கலாம், இதெல்லாம் கிடையாது. எத்தனை ஒரு ஸ்கூலில் போய் ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் குழந்தைங்கள நீங்கள் வாயை திறக்க சொல்லுங்கள், நிறைய பேருக்கு சொத்தப்பல். சாக்லேட் வாங்கி கொடுத்து கொடுத்து இந்த மாலில் கம்மி பேர்ஸ் அது இதுன்னு கொடுத்து அதில் இருக்கிற கலர்ஸ், ஃபுட் கலர்ஸ், கெமிக்கல் கலர்ஸ், அது வந்து வீசிங் வருது, ஆஸ்துமா வருது சின்ன குழந்தைகளுக்கு. நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் இந்தியாவிலன்னா, பணம் இருக்குது எல்லாருக்கும், அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவங்களுக்கு புரியல. அவங்க இந்த மாதிரி மால் கல்ச்சர், இந்த மாதிரி வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற கல்ச்சர்னு நினச்சிக்கிறாங்க. கல்ச்சர் என்னென்னா, நல்ல உணவை வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. தட் ஷுட் பி த கல்ச்சர். 10 பேராக சேர்ந்து ஒருத்தர் ஒரு ஒரு உணவு பண்ணிட்டு வந்து நீங்கள் பண்ணால் அதான் ஹெல்த்து. பட் எப்போ பாரு வெளியில் சாப்பிட்றோம். இப்போ நேற்று கூட யாரோ சொன்னாங்க 5 தடவை ஒரு வாரத்தில் நாங்கள் வெளியில் சாப்பிடுவோம். 7 தடவை சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது? வெயிட்டு ஒரு பக்கம் ஏறுது. இல்லை எங்களுக்கு வெயிட்டே ஏறலை, நாங்கள் ஒல்லியாக தான் இருக்கோம். உள்ளே என்ன இருக்குது உங்கள் உடம்புல? இப்போ ஸ்கின்னி ஃபேட்டுன்னு ஒன்று பார்க்குறோம். அதான் ஒல்லியாக இருக்காங்க, ஆனால் உள்ள கொழுப்பு சத்து நிறையா இருக்குது. அண்ட் கொழுப்பு சத்து இந்த வயரை சுற்றி அப்டமனில் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிசீசஸ், என்னது டயபெட்டிஸ், இருதய நோய், கேன்சர் எல்லாம் வரலாம். ஸோ ஜாகிரதையாக இருக்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அவங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட். குழந்தையிலேருந்து கரெக்ட் உணவு கொடுத்தா தான், நம்மளும் அதை ஃபாலோ பண்ணால் தான் பேரண்ட்ஸாக இந்த குழந்தை வந்து கேட்கும். இல்லைன்னா அது நீங்கள் சாப்பிட்றது தான் பார்த்து மாறிட்டு வந்துடும். சில பேர் வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் வந்து உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கணும், அதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்றாங்க. இது வந்து அவங்களுக்கு அசிடிட்டி இல்லை, அவங்க ப்ரெக்னென்சி இல்லை, தாய்ப்பால் கொடுக்குற தாயாராக இல்லை, இல்லை ரொம்ப வயசானவங்க, இல்லை டயபெட்டிஸ், இதெல்லாம் இல்லைன்னா ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு மென்டல் கிரிட் வேணும் சார். இதுக்கு வந்து இந்த ஃபாஸ்டிங்னு சொன்னது வந்து ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்க்கு தான் ஆரம்பித்தாங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகுது, அந்த பகவானை நினைங்க. அப்போ எப்போ பாரு சாப்பாடை பற்றி நினைக்கிறத பற்றி ஒரு 2 வேளை நீங்கள் சாப்பிடாத இருந்தால் அது டைம் கிடைக்கும், நீங்கள் ஜபம் பண்ணலாம், அந்த மாதிரி தான் ஆரம்பித்தாங்க.